கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பாட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பாட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் இந்த வீலுக்குள்ள என்ன என்ன பிரச்சனை? ஒட்டு பிரச்சனையும் இல்லடாப்பா. இந்த வெயிலுக்குள்ள அம்மா இந்த ராசா தண்ணிய குடிச்சு 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 போய்கொண்டே இருக்குது. வழியே ஒன்று நிக்கிற வாருங்க. எங்களை பத்தே நம்மள என்ன போகுதுன்னு சொல்றீங்க? வேர்வை போகுதோ? அடே வேர்வை அது இல்லையடாப்பா. என்ன இங்க நான் டிரைவிங் ஸ்கூலுக்கு போனாண்டா டிரைவிங் பழகிறது கண்டு. டிரைவிங் ஸ்கூலுக்கு போனா தான் டிரைவிங் பழகிறது. வேற என்ன சைக்கிளோட பழகிறதுக்கா? வேற இது கொண்டு இருக்கிற சொல்லுங்க. அடே அங்க போனாடாப்பா ஒட்டு அங்க இங்க ஒதுங்குறதுக்கு ஒரு இடம் கூட இல்லையடாப்பா. ஏன்னா வேன் ஓடுறீங்களோ பஸ் ஓடுறீங்களோ பிளேன் ஓடுறீங்களோ வேற என்ன வேனோ பஸ் வந்தாலும் இங்கேயாவது அவசரத்துல நாங்க தண்டி போட்டு போயிட்டே போயிடலாம். மத்தியில இல்ல அப்ப பேர் பொம்பளை பிள்ளை இருந்தா நிலைமை நினைச்சு பேர் இல்ல உனக்கு என்ன பிரச்சனை? அட இல்லடா இந்த வெயிலுக்குள்ள நின்று இதுக்குள்ள இருந்து நான் போயிட்டு சரி அந்த மத்தியிலுக்குள்ள போயிடுவோம். அந்த பொம்பளை பிள்ளைகள் வந்து நின்று கேட்கலாம்ப்பா. அடே உனக்கு ஒன்றும் பிள்ளைங்க இல்லையா? மாயமொழி கொண்டு நான் சொல்றதை கேளு. அங்க இருக்க பொம்பளை பிள்ளைகள் கிடாப்பா அங்கால அங்கால ஒதுங்குறதுக்கு ஒரு பொதுவான கழிப்பர் ஒன்றும் இல்லையடாப்பா. அதைத்தான் சொன்னீங்க. சரியா பொம்பளை பிள்ளைகள் நாங்களும் ஒதுங்குறதுக்கு நாங்கள் பரவாயில்ல தானே? நாங்க பரவாயில்ல புரட்ச கட்ட மாதிரி இப்படி நிக்காத சும்மா நின்று படிவா நீ. அப்போ அங்க பத்தேல் இருக்குது, மதங்கள் இருக்குது, மதில்கள் இருக்குது. நாங்க போறது பரவாயில்லையடாப்பா. இதுக்கு பொம்பளை பிள்ளைல எங்கடா போற? அடே அது இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு கட்டிடம் ஒன்று இருக்கு, அரச கட்டிடம். ஓ அதுக்குள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா அதாவது பாரு அங்க இருக்கிற செக்யூரிட்டிக்காரராம் அதுக்குள்ள அந்த பொம்பளை பிள்ளைல சொல்லி உங்களுக்கு இங்க இடம் இல்ல போங்க போங்க வந்துட்டு அந்த சிங்கள பிள்ளைல இருக்கு. சிங்கள பிள்ளைல உள்ளுக்குள்ள அனுமதிக்கிறான். அதுதான் பிரச்சனை. பேர் வேற இதுக்குள்ள வந்து அதுகள் வந்து சொல்லி கஷ்டப்படும். உங்களுக்கு கஷ்டமா என்ன செய்யறது ஒன்னும் செய்யலாம இருக்கு. சரி நீ சாரதி பயிற்சி நிலையம் வச்சு கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிற உங்களுக்கு அந்த ரூல்ஸ் இல்லை நாங்க கட்டையிலாண்டு அப்படியே செய்யற ஒன்று நினைக்கணும். என்ன அடே இவ்வளவு பார்த்தது அப்ப அதுகளுக்கு என்ன செய்ய வேணும்ன்றது இல்லாட்டி நீங்க போய் அந்த முன்னுக்கு இருக்கிற அரசியல் போய் கழிக்கணும். இப்படி எங்களுக்கு ஒரு ஒதுக்கிட்டாங்க நாங்க அந்த பிள்ளைகள் வந்து போறதுக்கு. சரி ஆம்பளை பிள்ளைகள் எங்களை விட மறந்த கண்ணோட நாய் கால தூக்குற மாதிரியாவது தூக்கி எங்கேயாவது இருந்துருவோம். அப்ப எனக்கு பொம்பளை பிள்ளைகள் நிலைமை நினைச்சு பேர் பாப்போம். அது சரிதான் என்ன. ஆனா இது எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்கല്ലോ. எங்களுக்கு நாங்கள் எந்த இடத்துல செய்கிற மாதிரி இருக்கല്ലോ. நாங்கள் எந்த இடத்துக்கு இது நகர சபையோ பிரேத சபையோ இருக்கல்ல. அது சரி சபையல்லோ. ஓ இல்ல இப்ப நான் அது எங்களுக்கு எங்களால செய்யல அதுன்னு நீங்க பயிற்சி கொடுக்குறாங்க சொன்னீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க அந்த காசு வண்டி எங்க கட்டுறீங்க? அந்த இடத்துக்கு நீங்க காசு பண்ணுவீங்க. அந்த காசு எங்க போகுது? கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். கவர்மெண்ட்ல இருக்கிறார்கள் என்ன செய்யணும்? அதுக்கு இப்படி ஒரு இது நடக்குது சொன்னா என்ன செய்யணும்? அதுல ஒரு தற்காலிகமான ஒரு கழிப்பறை அமைக்கணும். என்ன அது சரியான ஒரு பொதுவான இப்ப பொதுவான இடத்துல இப்ப வேற ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இப்ப ராணுவம் வந்து போலீஸ் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அவன் என்ன செய்யறான்? பொதுவான ஒரு கழிப்பறையை தானே உருவாக்கப்பட்டு வெட்டிட்டு வைக்கிறான். அது சரி என்ன நீ சொல்ற சரி. இப்படி வந்து கவர்மெண்ட் இல்ல எங்கட படிக்க முட்டாள் தமிழன் ஏன் யோசிக்கிறான் இல்ல. ஆனா ஒன்று என்ன அவங்களுக்கு காசு வந்தா மட்டும் காணும். காசுதான் இப்ப முக்கியம். ஆனா நாங்க யாரும் எங்களுக்கு முக்கியம் இல்லை. மானம் முக்கியம் இல்லை. உங்களோட மானம் போறா வேணும்டா அந்த சொல்ல போற நீங்க பெம்பஸ்களை கட்டிட்டு வாங்க. அங்கதான் ஒரு கதை. அப்ப ஒரு நான் இப்ப யோசிச்சுக்கிறேன் என்னன்னு சொன்னா ஒரு டிஸ்பென்சரி ஒன்று மாதிரி ஒன்று வச்சிருப்போம். உண்டு கடை உண்டு. என்ன உதவி டிஸ்பென்சரி ஒன்று உருவாக்கி போயிடுவோம். ஒன்று பாக்குறேன் ஒரு கடை உண்டு. அதுல திறந்து காசை கட்டி போட்டு பெம்பஸ் விற்கிறதுக்கு
பம்பஸ் விக்கிறது. ஓ அப்ப எல்லாம் அந்த வெயிலுக்குள்ள எல்லாம் பழக்கிறாங்க தானே வச்சு. அது சரி. அப்ப அவசரத்துக்கு ஒருத்தரும் போய்க்க கிளச்சி விட்டானா அது என்ன செய்யறது? ஒழுங்குறதுக்கு ஒரு இடம் இல்ல. இல்லாட்டி கோட்டைக்கு போகணும். கோட்டைக்கு போறான்னு நீ சுத்தி போயிட்டு வர இங்க இவர் வந்தவர் பெரியவர் வந்தவர் இதுக்குள்ள வந்தவர் அவர் வந்துட்டு போய்க்க நீங்க எங்க போனீங்க? அப்ப பம்பஸ் வியாபாரம் செய்ய போறீங்க? ஓ ஒன்னு வியாபாரம் சும்மா வர்றதுக்கு மாடா. என்ன பம்பஸ் 5 ரூபா 10 ரூபா இருக்குதோ இல்ல? யாருக்கு தெரியும்? நானும் வேண்டி பார்த்து நான் என்ன வேண்டி கட்டி நான் முன்ன பண்ண செத்தா தானே எங்களுக்கு சுடுகாடு தெரிகிறதுக்கு சுடுகாட்டுக்குள்ள எப்படி இருக்குமென்றது. செத்தா சுடுவாரு உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியாதாங்கடா. கொண்டு போறாங்க தெரியுங்க. கொண்டு போறாங்க. அதுல எரிக்கைக்கே சுடுவேன்றது எங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது. அது தெரியாது. அதான் தாண்ட உடனே எங்களுக்கு கொதிக்குதுன்றே தெரியுமா? உங்களுக்கு பக்கியா கிடக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு ஏசி கூட்ட போற இவ்வளோ இவன் அடுத்தவன்டாப்பா. நான் ஒரு மனுஷற்ற இதுகளை பற்றி கதைக்கிற அதுகள் படுற துன்பத்தை கேட்கிற உனக்கு அந்த இந்த பனியால விழுந்தவன மாடுகள் உழக்கினவே நீ அதுக்குள்ள உழக்கி விளையாட்டு காட்டி கொண்டு இருக்கிற. உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன். இவளுக்கு இந்த காசு என்ன மாரி நீங்க விதாண்டி வச்சுக்கிறீங்க அடுத்தவனை எப்படி பார்க்குற இல்லைன்றதுக்கு உனக்கு நான் ஒரு கதை ஒன்று சொல்றேன். அதாவது வெங்காய வியாபாரியும் பூண்டு வியாபாரியும் தான் கதை இது. வெங்காய வியாபாரியும் பூண்டு வியாபாரியும் சரியா? ஒரு வெங்காய வியாபாரி இங்க இருந்து மூட்டை மூட்டையா வெங்காயங்களை கட்டி கொண்டு கப்பல்ல வியாபாரத்துக்கு வெளிநாடுகளுக்கு போறது. இப்படி பாடிக்கை போறதும் வாரதும் அங்க இருக்கிற காசு கொண்டு வர்றதும் இங்க விளைச்சல் செய்யறதும் ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொண்டு இருக்கிறேன். அங்க இருக்கிறத இங்க கொண்டு வர இங்க இருக்கிறத அங்க கொண்டு போறது அந்த மாதிரி செய்து கொண்டு இருக்க இடநடுவுல ஒரு நாள் கப்பல் பழுதாப்பு. ஓ சரியா? அவன் இந்த கப்பல் பழுதா போனோன்னு ஒரு மாதிரி கரைக்கு கொண்டு வந்து கப்பலை கரைக்கு கொண்டு வந்து ஒரு தீவுக்குள்ள விட்டாள். அங்க போனா ஆதிவாசின்னா காட்டுவாசி மக்கள் உங்களை கண்டுட்டு ஐயோ என்னோட அம்போட தூக்கி வச்சு கொண்டு இதுக்குள்ள வந்தது என்னத்துக்கு வந்தேன் சொன்னான்னு இப்படி வியாபாரி என் கப்பல் பழுதா போட்டுட்டு இதில் நான் நிற்கிறேன். நான் அதை இங்கே தீவு கண்டனா இதுக்குள்ள ஒதுங்கி நிற்கிறோம். இப்போ என்ன நீ கப்பல் திருத்திரம் வந்தா தானே என்ன செய்யலாம்? இல்லாட்டி இன்னொரு கப்பல் வந்தா தான் கட்டி எடுத்து கொண்டு போகும். அண்ணா சின்ன சந்தேகம். என்ன அந்த ஆதிவாசின்ற லாங்குவேஜ் இந்த வியாபாரிக்கு தெரியும்? அட லூசா, இப்போ நான் தமிழில் கழிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு வாசியில் கழிச்சிருப்பான் தான்ட்ட. சரி தமிழன் தான் போறான்னா தமிழ் ஆதிவாசிக்கெல்லாம் போயிருக்காருன்ற வை மூட்டுத்தனமான கதை கதைச்சு கொண்டு இருக்கிற. நீ கதையை கேட்க வந்த கதையை கேளு. நீயும் அந்த இவங்களை மாதிரி தான் இருக்கிற. புத்தி இல்லாம யோசிக்கிற ஆள் போல இருக்கிற. நீ என்னத்தை ரிசர்ச் பண்ணினீங்க? அடே அது சரிதான், நீங்க படிச்சதுன்னு இடைக்கில காட்டுறீங்க. நாங்க ரிசர்ச் பண்ணி தான் இதுகளை செய்யறோம், ரிசர்ச் பண்ணி தான் நாங்க அசம்பிள் கொடுக்குறோம். வேற மண்டைகள் ஒன்றும் இல்ல. தமிழாக்கள் போய் சிங்கள கடைக்கு போனா என்ன மாதிரி கேட்கறீங்க? இங்கிலீஷ் கேட்கிறோம். இதை தொட்டு தான் காட்டி காசு வெளியே தான் வைக்கிறாங்க. என்னத்தை இந்த ஜாமான் ரோல் எடுக்கிறமெண்டா ரோலை தொட்டு காட்டினா தான் அந்த ஜாமான் தூக்கி தரேன். இல்ல அதை ரோல்ன்னு சொன்னா அவனுக்கு ரோல்ன்றது விளாண்டு ரோல்ன்னு விளாண்டு. ஓ நாங்க தொட்ட நான் எல்லாம் அப்படி போய் அப்ப டீ என்றதுக்கு சுடுதண்ணிக்குள்ள வச்சு காட்டிட்டு சொல்லுவீங்க. டீக்கு தான் பெரிய மிஷின் நெஸ்ட்லே மிஷின் இருக்குல்ல, அதே தொட்டுக்காது. அது காபி மிஷின், அது டீ மிஷின். அட காபி மிஷின் அல்ல நெட் காபி நெஸ்டியும் வேறதாப்பா. நெஸ்டியும்ல அதுல டீ என்ற வேறதான். தேயிலை எனக்கு தேயிலை போட்டா வேணுமென்றதுக்கு நீ என்ன சொல்லுவ? அது ப்ரூ டீ ன்னு கேப்பேன். ப்ரூ டீ என்றது எங்கடா காபிடா? அது ப்ரூ ப்ரூ இது கூட தெரியாம கதைக்கு ஒண்ணு மாட்டேங்க கதைக்க ஆறாமா. சரியா? கதையை கேளு. கதையை கேட்டு போட்டு மிச்சதை நீ ஆராய்ச்சி பண்ணி நீ கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடு. சரியா? அப்போ போய் சொல்லணுன்னே இதான் இப்படி விஷயம் வந்துட்டோன்னே சரி சரி வா எங்கள் அரசர்கிட்ட வாண்டு அவன் கொண்டு போயிருக்கேன் எங்கள் காட்டு ஆதிவாசி தலைவன்ட்டு. அவன் கேட்டுக்கான் என்ன இதுன்னொன்னே இவன் சொல்லிக்கிறான் நான் இப்படி வெங்காய வியாபாரம் செய்கிறது, ஒவ்வொரு நாடுகளுக்கும் நான் கொண்டு போய் கொடுக்குறது. அங்கே இப்போ போன இடத்துல இந்த இடத்துல எனக்கு கப்பல் பழுதா போகுது, அதோட நான் இங்கே வந்துட்டேன். இதுக்குள்ள ஒன்னொன்று வெங்காயமோ அப்படின்னு இவன் கேட்டுக்கிறான். தனியாக வெங்காயத்தை ஒரு முட்டை அவிட்டு போட்டு அதில் இருக்கிறதெல்லாம் முடிஞ்சு தண்டி போட்டு ஒரு சமையல் ஒன்று செய்து இவன் கொடுத்துருக்குறான். உப்புத்தோடணும் உப்பு கொடுக்க பெரிய ஆச்சணும். இன்னும் சுவை, இப்படி ஒரு சுவையை நாங்கள் சாப்பிட்டதே இல்லையே. கொண்டு போட்டு உனக்கு என்ன வேணும்? எனக்கு அவ்வளோ வெங்காயம் மூடையிலேயும் எனக்கு தா, ஆனால் இருக்க நீங்கள் என்ன கேட்குறேன்னு அவன் சொல்லுக்கிறேன். நான் என்னமே தந்தனும் உங்கள்கிட்ட எது உங்களோட இடத்துல அதிக அளவாக இருக்கோ எது பெருமதி வாய்ந்ததோ அதை எனக்கு தாங்க. இதை வச்சுக்கொண்டு உடனே அவன் அரசன் செய்கிறான், காட்டுவாசி அரசன் உடனே அவன் அறிவிச்சு விட்டான். இந்த மூட்டைகளுக்கு பதிலாக இங்கே இருக்கிற தங்கங்களை
அதே மூட்டை அளவுல குடு கொடுத்து விடு அவனுக்கு. ஒவ்வொரு நாடு இப்படி ஒன்று கப்பல்ல ஏத்தியாச்சு. கப்பல்ல ஏற்றி இன்னொரு கப்பல் வந்திருக்கு. இவரை கட்டி எழுத்து கொண்டு போய் கப்பல்ல ஏற்றி விட்டாச்சு. ஏற்றி விட்டோன்னே இவன் இங்க ஊருக்கு வந்துட்டானா. ஊருக்கு வந்து மிகப்பெரிய பணக்காரன் ஆச்சா நீ. அப்ப பூண்டு வியாபாரம் வந்துதான். ஆஹா, நானும் இந்த இடத்துக்கு போவோம் என்றுட்டு இவர் என்ன பழுதாகாத கப்பலை பழுதாக்கி போட்டு அதே இடத்துக்குள்ள அங்க காட்டுவாசி போயிருக்கு. காட்டுக்குள்ள அவங்க காட்டுவாசியாக பிடிச்சிட்டாங்க. என்ன இதுன்னு இவர் சொல்லிக்கிட்டு, நான் பூண்டு வியாபாரம் செய்கிறேன். நான் இப்படி நடந்தது, எனக்கு கப்பல் பழுதா போட்டு அதுக்குள்ள நான் இங்கே வந்துட்டேன். இப்போ இன்னொரு கப்பல் வந்த பிறகு நான் போவேன், திருதி முடிய நான் வலிக்கிட்டுருவேன். சரி அப்பம் என்ன மாதிரி என்னோன்னா இவரும் சமைச்சு கொடுத்துருணும். இன்னும் சுவை, இன்னும் நறுமணம், இப்படி ஒரு சுவையை நான் இதண்டு இல்லை, உனக்கு என்ன வேணும் கேளாண்ட. இவர் என்ன செய்யுது, அவனை மாதிரியே இவர்கிட்ட கேட்டுருக்கு, உங்கள்கிட்ட என்ன விலை உயர்ந்தது, இது உங்களால் இதுன்ற இருக்கோ, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கேற்ற பெருமதியில் எனக்கு தாங்கன்னொன்னு. இப்போ கடகடன் என்ன செய்தான சார் அரைத்து விட்டான். உடனேயாக இவருக்கு கொடுத்து விடு, உங்கள்கிட்ட விலை மதிக்க முடியாத எது உயர்ந்த எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை தாங்கன்னு. இவன் என்ன செய்ய இருக்கிற முழு அந்த வெங்காயக்காரன்ட்ட பண்ணி நான் வெங்காயம் மூட்டு அப்படியே பூண்டு வியாபாரிட்டு அனுப்பி விட்டாங்க. பூண்டு வியாபாரி இருந்த முழு பூண்டையும் வேண்டிட்டு வெங்காயத்தை அனுப்பி விட்டாங்க. இவர் புள்ளுகளுக்குல ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்துட்டேன். கப்பல்ல இருந்துலாம் முறைக்கு கவனம் கவனம் கவனம், அங்க தொழிலாளருக்கு கவனம் கவனமா வீட்டுக்கு கொண்டுவாங்க. இது குரோனுக்கு இருக்க வேண்டிய எல்லாத்தையும் என்ன செய்ய அங்க அனுப்பாம வீட்டுக்கு கொண்டு வா. வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு பிரிச்சா முழுக்க வெங்காயம். பூண்டவோ என்ன வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு. அதாவது ஒருத்தரை பார்த்து கொப்பி அடிக்க போனா தன் சுயமா சிந்திச்சு ஒன்றும் செய்யறல. ரைட், இந்த இடத்துக்கு இன்ன இதுகளுக்கு வேணும். ஒரு பொம்பளை பிள்ளைகள் இருக்கு, சரி அவளை பிள்ளைகள் இருக்கு, ஒரு இதுல ஒரு இது நிகழ்ச்சி நடக்குது. அப்ப அந்த இடத்துல ஒரு பொதுவான ஒரு கழிப்பறை ஒன்று வைக்க வேண்டியது இல்லையா? ஓமா, தேவையா தேவை இல்லையா? இதை யோசிக்க வேண்டிய யாரு? முனிசிபாலிட்டி யோசிக்கணும். மற்றது யாரு? இங்க பழக்கிறவனும் இருக்கணுமே. அண்ணன் அவங்க பழக்கிறேன்னு என்ன சொல்லுங்க, கொஞ்சம் காசு கவர்மெண்ட் கொடுப்பாங்க. கொஞ்சம் காசு எங்கடா போகுது? இப்ப லைசன்ஸ் எடுக்கிறேன்னா நாங்க கச்சேரிக்கு போகணும். கச்சேரிக்கு போறீங்க? அவன் அந்த கொஞ்சம் இப்ப காசு கொடுத்து அந்த இது பாஸ் இல்லாத கட்டிருக்கேன், அவையெல்லாம் பாஸ் ஆகிற கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து விட்டாங்கடா, அவங்க பாஸ் பண்ணி விடுறாங்க. சரி, அப்படி செய்யற நீங்க ஏங்கடா அப்போ ஒரு மண்டைக்கு அறிவில்லாம யோசிக்காம இருக்கீங்க. தற்காலிகமா உண்டு நீங்க ஒன்று ஒதுக்கி விடுங்க. ஆம்பளை தான் வேணும். அடுத்தது டிரைவிங் பழக்கிறவன் எங்க போவான்? பழக்கிறவனா இருந்தாண்டா சரியா நிறுத்து கொண்டு நீங்க நில்லுங்க வர நின்று இறக்கி போட்டு தன் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு வந்துடுவான். இதே நாங்க விட்டுட்டு போனோம், எங்க போனோம்? நீ எக்ஸாமர் வந்தவர் நீ இல்லை, என்னத்துக்கு போனோம்? இனி அடுத்த முறைவா நீங்க வரைக்கிறா, நீங்க உனக்கு இனி நீ பார்க்கவில்லைன்னு தெரியும். ரயில் காட்டியெல்லாம் போயிட்டு அண்ணா அதுக்காக நம்ம வீட்டை விட்டுட்டு போயிடுமா? எத்தனை மந்தி நான் நடக்கி கொண்டு இருக்கிறது. அண்ணா இந்த இதுல ஒரு புதுசா ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று திறந்துருக்காங்க தெரியும்? அதுல டெம்பரரியா தான் பஸ் ஓடி தெரியுது. அதுக்கு நல்ல சிச்சுவேஷன்ல செய்து வச்சுக்காங்க. அங்க போய் செய்ய வேண்டிய அங்க போனாலும் விடுறாங்க இல்லையே. ஏன் அங்க என்ன அது அதுக்கு சொல்றாங்க, இது பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது நீங்க இங்க யூஸ் பண்ணல. அடி நான் எவிடன்ஸோட கேட்கிறேன். நாக்கள் இருக்கிறா இதுக்கு உண்மையா அப்படி சொல்லப்பட்டதுக்கு ஆக்கள் இருக்கு. நான் எவிடன்ஸோட நான் செய்யறேன். நம்ம எங்க கூப்பிடணுமோ சொல்லு, நான் கூட்டி கொண்டு வரனாங்களே எனக்கு சொன்னாக்கள் நான் இங்க கூப்பிட்டு காட்டுறேன். நாக்கு யாரும் இப்படி சொன்னது யார் என்ன என்னன்னு விளங்குதா? பட் நாங்க என்ன செய்யணும்? நாங்க ஒரு இதுல நாங்க சரி நாங்க ஒரு இது செய்யறோம்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? ஒரு தற்காலிகமா உண்டா நீங்க அதுக்குள்ள வைக்கணும். அண்ணா இதை விட நாங்க ஒரு மெனு வந்து எழுதி கொடுத்து விட்டோம்னா இன்னும் நடவடிக்கை நடக்காது. காணாம போனவரு கேட்கறது கேட்க வந்து கொடுத்த மெனுவுக்கு அதுக்கான ஒரு பதிலும் இல்லை. இங்க அரிசி விலை கூடிட்டு அதுக்குள்ள விலை கூடிட்டேன்னு சொன்னதுக்கு அதுக்கு ஒரு பதில் இல்லை. இது டெலிவரி தான். அப்ப இதுக்கு உனக்கு இது உடனே மெனு போட்ட உடனே இதை பற்றி பாராளுமன்றத்தில் கைஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நீ இதாண்டாரப்ப பிரச்சனை. இது மட்டுமல்ல, இல்ல சரி அங்க இருக்க வியாபாரிகள் என்ன செய்யறது? ஒரு டெம்பரரியா ஒரு வாஷ்ரூம் ஒன்று கட்டி வச்சிருந்தாங்கன்னா அது அவனுக்கு விலையா போயிடும், உழைக்கிறதா போயிடும். மானசேவா கட்டடத்துக்குள்ள பேரு அங்க இருக்க வேலை செய்வங்களுக்கு ஒரு பொதுவான கழிப்பறைகள் இருக்குது. இருக்கு, உண்மையா இருக்கணும். சரியா?
அதுக்கெல்லாம் ஆண்களுக்கு இருக்கு பெண்களுக்கு இருக்கு. ஆனா இப்படி நீங்க ஒரு தனியார் இதுல நீங்க அப்படி ஒன்று செய்றீங்கன்னு சொன்னா ஆணுக்கு பெண்ணுக்கு ஒன்று செய்யலாம் தானே. அதுல இருக்க வியாபாரி கூட என்ன செய்வான், அந்த இதுக்குள்ள யூஸ் பண்ணுவான். அப்படியாண்டா நாங்கள் ஒரு கொஞ்சம் காசை கட்டி போட்டு நாங்கள் டெம்பரியா திறந்தா என்ன? அதான் நானும் யோசிக்கிறேன். இதோட இப்படியே நான் ஒரு கரையம் போட்டு கொண்டு சரியா ஒரு முனிசிபாலிட்டி காசை கட்டி போட்டு ஒரு கழிப்பறை ஒன்று அதுல நாம சொல்லிக்கலாம். முன்னூறு கோட்டியில போட்டு விட்டா சரிதான். அதுல முன்னுக்கு நான் தேத்திரி கடையே போட்டு விடுறேன். ரோலிங்கா வந்து அதுக்குள்ள இருக்குடா தேத்திரி கடை அதெல்லாம் போட்டுக்கிறாங்க. போட்டிருக்கேன் ஜூஸ் கடையெல்லாம் போட்டுருக்கு. தாகத்துக்கு ஜூஸை குடிச்சு போட்டு வயிறு முட்டிட்டு எங்க போறது உன்னட வருவான். அப்ப எனக்கு நான் ஒரு 5 ரூபா போட்டேன்னா நானும் போல இருக்குது. எனக்கு என்ன 5 ரூபா காணும். 5 ரூபா இல்லையா, 10 ரூபா போட்டாலும் பரவாயில்லை. முருகண்டில 20 ரூபான்னு. 20 ரூபாயா? ஓ ஏன்னா முனிசிபலுக்கு நான் காசு கட்டணும் இல்லை. ஓ ஓ ஓ ஓ மின்ன அப்ப இவர்கிட்ட என்ன மாதிரி என்ன கதைச்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க இங்கே செய்யலாம். அங்கே லிமிட்டா பண்ணுவோம். அப்படி செய்யலாம். வேற என்ன இதுக்குள்ள என்னலாம் இல்லாட்டி பம்பஸ் தான் வியாபாரம் செய்யும். அதே 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 டக்கங்க அவசரத்துக்கு இது பாத்ரூமுக்கு மட்டும் சரி. 1க்கு 2 கண்ணா 2க்கு போறது கண்ணு சொன்னா ஒன்னும் செய்யலாது அதுக்கு. ஆனா 2க்கு போறேன்டா அங்க இடத்துல யாழ்ப்பாணத்துல பூர்வீகம் பனமரம் இருக்கு. அது எங்களுக்கு சரிக்கடா குந்தி இருக்குல்ல, அது நாங்க சரியாப்பா. அப்ப இதுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு என்னடாப்பா செய்யறது? அது சரி என்ன, அதை பற்றி தான் யோசிக்கணும். அதை பற்றி எல்லா இடத்துலையும் யோசிங்க. அதாவது இப்போ இது வரப்போகிற எலெக்ஷனில் இதுக்காக இதை வச்சாவது கொஞ்சம் கதைங்க வாப்பம்னு யோசி பண்ணிவிடுதன். இதையும் கதைக்கலாமே இப்படி நடக்குது. ஆனா எல்லாரும் மனம் வச்சு கதைக்கணும் இல்லை, அந்த இடத்துல மறந்துடுவாங்களே. அடுத்த எலெக்ஷன் மட்டும் நாங்க பார்த்து கொண்டிருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு நான் சொன்ன போடணும்னு சொன்னா இப்ப நான் இதுல கதைக்கிறதுனா நான் ஒரு பொம்பளை பிள்ளையா நான் அதுல ஒரு ஃபீல் பண்றேன். நான் அதுல போய்க்க நான் ஆனா இருந்தோண்டு அதுல போய்க்க அப்ப இந்த பொம்பளை பிள்ளை என்ன செய்யும், இப்ப என்ன அனுப்பிட்டான் ஒரு விரல் என்ன எனக்கு இப்ப எனக்கு முடியல என்ன முடியாம இருக்கு. அந்த இடத்துல நான் என்ன செய்யறது? அதே பொம்பளை பிள்ளைற ஒரு ஃபீலிங்ல இருந்து ஒரு யோசிக்குவேன். சரி நீ இந்த நாங்கள் எங்களை பழக்கிறதுல உங்களுக்கு பொம்பளை பிள்ளை அடே நீங்க எரும மாடலே உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருந்தாலும் நீங்க என்ன காரைக்கு விலை காலை போட்டுட்டு அதுல இருந்து போட்டு சாதாரண ஒழுங்கி போனீங்கன்னா அவங்க உங்களை விட்டுருவாங்க. பழக வர பொண்ணு எல்லாம் தானே விடுறாங்க. இல்லை அந்த எரும மாடு கிடைக்குது எங்களுக்கு எல்லாம் இங்க இடம் இல்லையாண்டு இன்னும் தூசம் பார்த்து கிடைக்குது. அப்படியானாலும் என்ன செய்யணும், உடனடியா என்ன செய்யணும், வேலையை விட்டு நிப்பாட்டணும். ஆனா அதுக்கு தான் அவங்க காசு கொடுக்குறாங்க, லஞ்சம் கொடுத்து அவங்களுக்கு பாத்ரூமுக்கு திறந்து விடுறாங்க. நீ அதான்டா நாங்க தாண்டா எங்களை ஆக்களை கெடுத்து வச்சுக்கிறாங்க. காரணம் என்ன, எங்களுக்கு அவசரத்தை கொண்டு நடக்கணும்ன்றதுக்காக உடனே தூக்கி காசுகளை கொடுத்துறேன் தானே. இப்படி நாங்க போயிட்டு வரோம். அண்ணன் இங்க என்ன பிரச்சனை சொல்லுவோம், ஆயுததாரிகள் இருக்கணும் இல்லோ, இந்த போலீஸுகள் கூட்டிட்டு வந்தாங்கண்டா இவங்க திறந்து விடத்தானே வேணும். நாங்க என்னத்தை கொண்டு வர்றது, தடிகளை கொண்டு போனா பிடிச்சி போலீஸுக்கு விடுறாங்க. அடே அப்ப அதாவது சிங்கள போயிட்டு அதுக்கு என்ன பண்றாங்க, அந்த பொம்பளை இல்லைன்னா அதுக்கும் பொம்பளை இல்லைண்டா எங்கிட்ட இருக்கிற தமிழ் பொம்பளை தானே. அது பொம்பளை தான். ஆனா எங்கடையாக்கள் தான் இருக்கு நம் இன்னும் என்னது எல்லாம் கட்சி ரீதியானதா இருக்கும். அதை விடுங்க, அது எங்களுக்கு தேவையில்லை. அந்த கொஞ்சம் பேர் தெரியாது, காசுகளுக்கு தான் போயிடும். காசுகளுக்கு போறோம்னா அப்படியே என்னன்றா அப்படி என்ன அவரை என்ன செய்யணும், வேலையை விட்டு தூக்கணும். சரியா இல்லையான்னு சொன்னா அங்க இருக்கிறவன் இந்த இதை பார்த்து என்ன செய்யணும்னு இங்க நீங்க என்ன செய்யணும், இந்த பொம்பளை போய் அங்க அறிவிச்சிருக்கணும். சரியா எங்களை எதுக்கல அப்படின்னா இல்லையான்னு சொன்னா அங்க உங்களோட படக்கிற இடத்துல என்ன செய்யணும், அறிவிக்கும். ஆனா படக்கிற இடத்துல அறிவிச்சிருந்தாலும் அவைகளுக்குன்னு தெரியத்தானே வேணும். அடே இவங்களுக்கு இப்படி எனக்கு அந்த பொம்பளை பிள்ளை சொல்லி இருக்குதாப்பா, எனக்கு அண்ணா இப்படி இப்படி நடந்து பிரச்சனை நடந்திருக்கு, எங்களை விடுறாங்க இல்லை இப்படி எல்லாம் உங்களுக்கு கஷ்டமே இருக்குது. அது பெரிய பிரச்சனை, இதெல்லாம் முக்கியமான அலுவலகம். அது உண்மையா இதே நாங்க காசுக்கு நீங்க அடிமைப்பட்டுக்கிறீங்களா இல்லாட்டி காசு பே குடிச்சிருக்காங்க இப்ப எனக்கு அதுதான் எனக்கு இதா இருக்கு. அப்படி என்ன உங்களுக்கு எந்த அரசாங்கம் வந்தாலும் உங்களுக்கு இந்த என்ன விலைவாசியா கூட்டுறத தப்பே இல்லையான்னு நான் எனக்கு இப்ப நினைக்க தோணுது. இப்ப நீங்க ஒருத்தட்ட சுச்சுவேஷனை பார்க்காம எங்களுக்கு காசுதான் முக்கியம்னு நீங்க எதான்னு சொன்னா நானும் ஜனாதிபதியா வந்தா உடனே பால்மாயில இருந்து சாப்பாட்டு ஜாம முழுக்கத்துக்கு மேட்டி விட்டுருவேன். விலைவாசி கூட்டினாலும் எங்க அடிவர்றது எங்கடையாக்கல்ல எங்கட அதுதான் நீ இப்படி ஒருத்தன் கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறியோ அப்ப நான் என்ன செய்வேன், விலைவாசியை கூட்டினா நீங்க என்ன செய்வேன், பணத்தை என்ன செய்வேன் வச்சிருக்கல போய் தின்னுட்டா போற பணத்தையா தின்ன போற எல்லாத்தையும் போட்டு போக முடியாது. ஆறதுதான் நீ அது தின்ன போற நீ சேமிச்சது
உண்ட பிள்ளைய அநியாயமா நாசமாக்க போகுது. அது சரி. எத்தோடனா நீ செய்த நீ எல்லாம் உனக்கு பின்னால உண்ட பெட்டிக்கல போட்டு நீ கொண்டு போறியா இல்லாட்டி பேங்க்ல போட்டது உன்னட்டே வருது அப்படியே தொடர்ச்சியா ஏடிஎம் கார்டு என்ன தேவை விஷயங்கள் மாதிரி. அதான் சொல்றது எல்லாமே படிச்ச முட்டாள்கள் தான். படிக்க முட்டாள தான் இந்த முறை கேட்டு போயிருக்கணும் முள்ளுக்கு. அதுவும் சரிதானடாப்பா. இப்ப படிச்ச முட்டாள்கள் இப்ப எல்லாம் மாறது. அத எங்கட அப்பா ஒன்று சொல்லுவேடாப்பா, எந்த சோப்பை போட்டு கழுவினாலும் ஊத்த போகாது. அது இப்போ பனங்கொட்டையில போட்டாலும் பக்கத்து கொஞ்சமாவது போகும். கொஞ்சமாவது இல்லை, எந்த சோப்பை போட்டு கழுவினாலும் ஊத்த கடந்து மட்டும் போகாது. ஏன்னு சொன்னா அதை பிறகு ஒட்டிட்டு. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவுதான் கடவுள் வந்து கீழே வந்து உங்களெல்லாம் நான் உங்களோட பாவங்களை மன்னிக்கிறேன் எல்லாம் செய்து நாங்க மாற மாட்டோம். நீ தும்ப வர நீ வேணுமெண்டா நீ வாளிய கொண்டு வா, இப்படித்தான் சொல்லுவாங்க. உனக்கு அவ்வளவு அவசரமா? நான் ஒருத்தரோட கேட்க அவன் சொல்றான் அது அவைகளுக்கெல்லாம் இது இல்லை, அது அவையில பொறுத்தது. 6 மாதம் எடுக்கலாம், 1 வருஷத்துக்கும் இருக்கு. உங்களுக்கு அவசரத்துக்கு நீங்க எடுக்கிறான்டா ஒன்றும் செய்யலாது. என்னடாப்பா நீங்க அவசரத்துக்கு இருக்கிறாண்டாப்பா, அங்க நீங்க பழக்கிறதுக்கு பொம்பளை இருக்குது, அங்க எல்லாத்துக்கும் இருக்கீங்க. ஒரு பொதுவான ஒரு கழிப்பறை அதைத்தான் கேட்கிறேன். ஆனா இந்த முறை எலெக்ஷன் வருதல்லோ, இதுல ஒரு டிமாண்ட் பேசுவோம், பேரம் பேசுவோம். இப்படியான திட்டமிடல் எங்க இடத்துக்கு வேணும், என்னென்ன கொண்டறிவுன்னு கேட்டு அவன் எங்கட இதையும் காய்ச்சமாட்டா அவங்க இன்னும் செய்வாங்க தான். கையை கொடு விசரன் மாதிரி. நான் உனக்கு கதைச்சு இந்த என்னன்னு சொல்லுவாங்க, விடிய விடிய ராமாயணம் விடிஞ்ச அப்புறம் சீதை வந்து ராமனுக்கு என்ன முறைன்னு கேட்ட மாதிரி விடிய விடிய ராமன் கதையா இருக்கும். ராமாயணம் தான் ராமன் கதை. சரியா, சீதைக்கு ராமன் என்ன முறைன்னு கேட்கிற மாதிரி தான் நீ கேட்கிற. அட எத்தனையோ பேருக்கு வரைக்க நீங்க என்ன செய்றீங்க ஓ செய்யறோம் கடைசியா ஓம்மா அந்த மாதிரி தான் கதை வரும். இப்படியே சொல்லுவாங்க, நாங்கள் உங்களுக்கு செய்யறோம், உங்களுக்கு அப்பா அதை செய்து நாங்கள் இதை செய்து நாங்கள் வாங்க. ஒரு முடிவு அவசரமான தேவை, அது ஒரு அதை பற்றி ஒரு சிந்திப்போம். முடிவு நான் சிந்திக்கிறேன்னு சொன்னா அப்படின்னா நான் தான் இதுக்குள்ள ஒரு பொதுவான கழிப்பறை ஒன்று ஏற்படுத்தணும். முனிசிபாலிட்டிக்கே போகணும், மனசில் போய் அதுக்கு ஒன்றை கட்டி அதுக்கு காசை கட்டி டேக்ஸ் ஒன்று கட்டுற மாதிரி ஃபிட்டிங்ல ஒன்று செட் பண்ணுவோம். அதான் ஃபிட்டிங் டெம்பரரி ஒரு இது ஃபிட்டிங் இருக்குது. கழிவெட்டும் போதுக்கு ரைட் நீங்கள் என்னென்ன இதில் வாங்கோ, இதில் கட்டி போட்டு இதில் உங்களுக்கு பாதி, இதில் எனக்கு பாதி 50-50. இல்லாட்டி இதில் உங்களுக்கு காவாசி, இதில் எனக்கு அரைவாசி. 50-50 என்ன அவங்களே விட எங்களுக்கு குறைஞ்சு போடும். அது சரி, அது அண்ணாதான் அவளுக்கு 20% தான் போகும். அப்படி கொடுத்தப்பட்டு உங்களுக்கு நாங்கள் இதுக்கு இடத்துக்கு காசு தான், இடத்துக்கு அதுக்கு காசு தரோம். மற்றது கழிவெட்டுற அலுவல நீங்க உங்களுக்கு அது கேட்டதுதான் காசு. இப்படி ஒரு ஐடியா இதையும் செய்யலாம். வேற யாரு இவையில தான் பிடிக்கும். இப்படி இல்லாட்டியடாப்ப கோட்டைக்கு போகலாம், கோட்டைக்கு போறது சுத்தி தான் போகும். சுரங்கப்பாதைக்குள்ள போனா அதுக்குள்ள என்ன கிடக்குதோ யாரு கண்டது இல்லாட்டி அகலிக்கலால போகணும். போயிட்டு வர்றதுக்கு இடையில எலும்பு கூடுதான் பலியாட வரும். அகலிக்க போனீங்கன்னா அப்புறம் அடுத்த நாள் இன்பம் பண்ணி வெளியெடுப்பாங்க பட்டியோட. இன்பம் பண்றத போனா அப்புறம் போன இன்னும் தேடி எடுக்கிறதுக்கே இந்த இப்ப காணாம போன மாதிரி பட்டியெல்லாம் இருக்கு. காணாம போயிட்டாருன்றதான் தெரியும். இல்லாட்டி நீ எனக்கு பின்னுக்கு வந்து என்ன தான் தெரியுமோ அகலிக்கெல்லாம் இறங்கிட்டாங்கன்றதை உடனே காப்பாத்தலாம். இல்ல தனிப்பட்ட அங்க போயிட்டு கொடைக்க போவோம் பண்ணி யோசிச்சுன்னா அவ்வளவுதான் கதை. அதுவும் சரிதான் நீ சொல்றது. நீ சொன்ன மாதிரிடாப்பா புது பஸ் ஸ்டாண்ட்ல கழிப்பறை இருக்குதான், அதுக்குள்ளேயும் போறதுக்கு இப்ப பயமா கிடைக்கிட. அங்க இது இல்லையோ என்ன செக்யூரிட்டி இருந்தாலும் சேஃப்டி என்னடாப்பா இங்க திரிகிறாங்க போட்டோ எடுத்துட்டு போடுறதுக்கு. இப்ப அதுதானே இப்ப ரெண்டிங் என்ன நடந்தாலும் ஒருத்தன் அடிபட்டு அதுல கிடக்குறான்னு உடனே தூக்குற இல்ல. நியூஸ் முக்கியம். தூத்து போன திறந்துருப்பான்னு அதுல இருந்து எடுக்கிறது. இந்த ஆக்சிடென்ட் நடந்துட்டு பாருங்க இப்ப போலீஸுக்கு அறிவிச்சுட்டு மாமா இப்ப இது வர போதாமா ஆம்புலன்ஸ் வர மாதிரி தான் அந்த இடத்துல இங்க நிப்பாங்க. அது கூட இப்ப சேஃப்டி இல்ல மச்சான் பொம்பளை பிள்ளைகளுக்கு. இப்ப அது சரி எவ்வளோங்க இப்ப அவன் எல்லாம் நாரடிக்கிறான், பாராளுமன்றத்துல ஒருத்தன் காய்க்கிறான் பொம்பளை பிள்ளைகளை பற்றி. அதுகளுக்கு அங்கேயே நாரடிக்கப்படுறது, இங்க இதுல விட்டா எப்படி இருக்கும் அதையும் யோசிக்கணுமாடாப்பா நாங்க. அது சரி, டெம்பரரியா அடிக்கிறதுனால அதையும் யோசிக்கணும். கூட சேஃப்டியோட தான் நம்ம ஓ அதுக்கு நாங்க பார்க்கத்தான் போகணும். இதுக்கும் ஒரு வட்ட மாநாடு வந்து போடுவோம்.
வட்ட மாநாடு போடுவோம் என்ன பெரிய மாநாடா போடுவோம். ஒரு பெரிய மாநாடா போட்டுட்டு இல்லாட்டி நாங்க ஒரு இருந்து செய்து விடுவோம். என்னத்தை ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒன்று செய்வோம். என்ன அதுக்கு எங்கட லேனஸ்கார பலரபடி எங்க எல்லாரையும் கூப்பிட்டு பொடியங்க செட்டோ வேற பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து அதுக்கு நீ தலைமை தாங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு நீ அடி வேண்டதை அடி வேண்டி கொண்டு சரி மச்சான் மாறண்டா. ஆமா கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை கதை. ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம். நல்ல கதை சொல்ல போறோம். நான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்லை. கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம். நான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்லை. கதை நேரம்